1992 இந்த மசூதி இடிக்கப்படும் போது அங்கே முதல்வராக இருப்பவர் பிஜேபியினுடைய கல்யாண் சிங். சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாங்கள் வழிபாடு நடத்த போகிறோம், பாட்டு மட்டும்தான் பாட போகிறோம், பஜனை செய்ய போகிறோம், எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று விஸ்வ இந்து பரிஷத் வாக்குறுதி கொடுக்கிறது. கல்யாண் சிங் வாக்குறுதி கொடுக்கிறார், நான் அந்த ஸ்ட்ரக்சர் பாபர் மசூதிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சுப்ரீம் கோர்ட்டில் அவர் வாக்குறுதி அளிக்கிறார். இதையெல்லாம் தாண்டி ஒரே நாளில் பாபர் மசூதி இடிக்கப்படுது. அது அத்வானியிலேருந்து முரளி மனோகர் ஜோஷி, அசோக் சிங்கால், சாத்வி ரிதம்பரா, இன்னும் இது மாதிரி அத்தனை பேரும் தலைவர்கள் அத்தனை பேரும் இங்கே அணிவகுத்து நிற்க அவர்கள் பார்வையில் அது மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. அப்போது வந்த ரிப்போர்ட்டர்ஸு ஃப்ரான்டிக்காக நரசிம்மராவ் பிரதமர், இங்கே கல்யாண் சிங் முதல்வர், 2 பேரையும் எந்த பத்திரிகையாலும் ரீச் பண்ண முடியல. அந்த 2 பேருமே இன்கம்யூனிகேட்டோ, தொடர்பு இல்லை, வெளியில் இருந்தாங்க. இடித்து முடிக்கிற வரைக்கும் இடிக்க தொடங்குகிறார்கள். இடிபாடு நடக்குது. அப்போது தூர்தர்ஷன் வந்துருச்சு. தூர்தர்ஷனில் இந்த மாதிரி அங்கே பூந்ததில் மசூதிக்கு சிறிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு மட்டும் தூர்தர்ஷன் அன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணுது. நேரே போன பத்திரிகையாளர்கள் வீடியோகிராஃபி எல்லாம் வந்துட்டதுனால அன்றைக்கி இந்துஸ்தான் டைம்ஸில் கரண் தப்பாருக்கு கீழே இருந்த சீமா சிஷ்டி என்ற ஒரு பெண் பத்திரிகையாளர் வீடியோ எடுக்கிறாங்க. இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறாரு. இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அவங்க நேரடியாகவே எடுக்கிறாங்க. இது அந்த ஊர் முஸ்லீம்கள் பூரா அந்த நிகழ்வு ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இது இடிக்கப்படும் போது முஸ்லீம் வீடுகள் எரிந்து நகரமே புகை மண்டலமாக இருக்குது. இதெல்லாம் அந்த பத்திரிகையாளர்கள் அன்றைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பர் 6 டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள் அன்று.